மெசேஜ் தலைப்பு த இன்னர் மேன், உள்ளான மனுஷன், and the Holy Spirit. உள்ளான மனுஷனும் பரிசுத்த ஆவியும் அப்படின்ற சப்ஜெக்ட்ல நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி மெதுவா கவனமா இன்றைக்குரிய சில கருத்துக்களை நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சு நம்மை நாமே இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய அனுதின ஆசீர்வாதங்களை நாம் கிரகித்து ஈர்த்து கொண்டு அவைகளிலே நாம் திறமையாய் பலப்படவும் சீர்படவும் மேன்மைப்படவும் கர்த்தர் நமக்கு தயவு செய்யட்டும். ஹல்லேலூயா. தத்துவம் இல்ல, சத்தியம். அதனால கொஞ்சம் நீங்க புரிஞ்சுங்க. உள்ளான மனுஷன் நம்ம சொல்றோம், இட் இஸ் அப் டு யூ. எவ்வளவு தூரம் நீங்க கவனிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் சிந்திக்கிறீங்க. சொல்லும் பொழுது நீங்க வேற கூட சிந்திச்சிருக்கலாம், அதனால உங்களை விட்டுது. அதனால எவ்வளவு தூரம் நம்ம இன்னர் மேன கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு பரிசுத்த ஆவியானவரோட இணைச்சு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியா இருக்க போகிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ போகிறோம், எப்படிப்பட்ட சக்சஸ்ஃபுல் ஜீவியத்தை நாம் செய்ய போகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமா இந்த மெசேஜ் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சில எடுத்துக்காட்டுகளையும் சில காரியங்களையும் உங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா ட்ரூத் மட்டும், வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களை தைரியப்படுத்த நான் விரும்புகிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கிறோம். யாக்கோபனு 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 17-18 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அது இன்டர்னலா தெரியும், அது எஃபெக்டிவ்ல தெரியும். அதாவது நம்ம செயல்படுற செயல்ல தான் நம்ம எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் என்று விளங்கும். சுத்தம் உள்ளதாயும், பரத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தால், ஞானத்தை கொடுத்தால், அது நேர்த்தியான ஞானமா இருக்கும், அது ஆண்டவருடைய ஞானமா இருக்கும், அது பிரயோஜனமான ஞானமா இருக்கும், அது சுத்தம் உள்ளதா இருக்கும். பின்பு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கும். Will it give peace? ஐயா, ஸ்பீடா நான் போறது வேண்டாம். நான் செய்கிற செயல், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நடத்துதல், என் ஜீவியம், தாய் தகப்பன் பிள்ளைகள் குடும்பத்தில் நடக்கிற சகல காரியங்களும் நான் செய்கிறது சமாதானமாக இருக்கிறதா இல்லை என்று சொன்னார். ப்ளீஸ் ஆண்டவரே கேளு. எங்க திருந்தணும், உடனே திருந்தணும். திருந்தனால் மட்டுமே அதை செக் பண்றது எப்படி? சமாதானத்துதா, விரோதத்துதுன்னா உன்னை நீ மாற்று, உன்னை நீ மாற்று, விட்டுக்கொடு. ஜெபம், ஸ்தோத்திரம், பைபிள் வாசிக்க எல்லாத்தையும் பேச ஸ்டாப். தாழ்ந்து போ, கீழ்ப்படி. நான் கீழ்ப்படிவேன். வைஃப் சிலதெல்லாம் சொல்லும்போது நான் கீழ்ப்படிவேன், எதிர்த்து நிக்கவே மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்லுவேன், சரி சொல்லிட்டே இல்ல, ஓகே அப்படின்னு. அது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் ரோஷமா ரஃபா கொஞ்சம் சொல்லுவேன் ஒழிய, மற்றபடி நான் கீழ்ப்படிஞ்சிருவேன். எதுலையுமே எதிர்த்து போக மாட்டேன். ஏன்னா என் ரத்தம், என் குடும்பம், எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு சமாதானம் வேணும்னா நான் வணங்கி போயிடுவேன். என் குடும்பம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும்யா. நாளைக்கு 3வது வீட்டுல முனியமா சொல்ற பேச்சு என் பிள்ளைங்க கேட்கற மாதிரி நான் வச்சு கூடாது. என் ஒய்ஃப் போய் என்னை பத்தி மத்த கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இருந்தா என்னுடைய நடத்த சரியில்லைன்னு அர்த்தம். என் வீட்டுல சமாதானம் இருக்குதா இல்ல பிரிவு இருக்குதா, ரெண்டுல எதுக்குது? உடனே உன்னோட நடவடிக்கை ஸ்டாப் பண்ணி சமாதானத்துக்கு வேண்டிய வழியை பண்ணோம்னா, இன்னொருத்தரை கரெக்ஷன் பண்றது இல்ல, நான் கரெக்ஷன். ஸ்தோத்திரம். என் வீட்டுல சமாதானம் வரணும்னா இன்னொருத்தரை போயிட்டு நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்றது பிசாசு கிரியை, பிசாசுத்தனம். என்ன சரி பண்ணிக்கிறது, நான் மன்னிப்புக்கிறது, நான் தாழ்வு பழக்கா, இதுதான் சமாதானத்துக்குரிய வழி. இரண்டாவது சாந்தம்.
சாந்தம்னா என்ன? வெறி புடிச்ச மாதிரி அலையக்கூடாது. நீங்க அப்படியே சாந்தம் அப்படிங்களா? சரி, சமாதானம். சாப்பிட நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா நல்ல ஜீர்ணாச்சா? தூங்குங்களா? நல்லா தூங்கிடுச்சு. ஆரோக்கியமா அமைதியான பேச்சு. கிறிஸ்டியன் லிவிங், அமைதியான பேச்சு, சாந்தம். ரகலியா வாடுறது, ரகலியா வாட்டல், எப்பொழுதுமே வெறி புடிச்சு அலையிறது, ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்றது, நீ விசுவாசியான நம்பத்தக்க நிலைமையில இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறது. பரத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுக்கல. பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. பரத்திலிருந்து தேவன் அப்படி கொடுக்கல. அவர் நம்ம கொடுக்கிற ஞானம் சாந்தமா இருக்கணும், சுத்தம் உள்ளதா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், இணக்கம் உள்ளதா இருக்கணும், அட்ஜஸ்ட் ஆகி போகணும், விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. பெண்ட் ஆயிடணும், சரண்டர் பண்ணிடணும். அது ஆசீர்வாதத்துக்குரிய வழி. அல்லேலூயா. பரத்திலிருந்து தேவன் நம்ம மேல ஆவியை வைத்திருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம். அதான் சார் அடையாளம். சும்மா ஓவரா நிறைய வசனம் பேச வேணாம். என்ன நானு தித்திக்கிறேன், சீர் பண்ணிக்கிறேன். திருந்துவோம். ஊழியக்காரனே திருந்து, விசுவாசியே திருந்து, மூப்பனே திருந்து, தலைவனே திருந்து, பெரியவனே திருந்து, பொறுப்புல இருக்கிறவனே திருந்து. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் சமாதானம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஃபியூச்சர்ல உங்க பிள்ளைங்களை ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த முடியுமே. சமாதானம் இல்லைன்னா அவன் எப்படி சமாதானத்தை கொடுப்பான்? சாந்தம் இல்லைன்னா எப்படி சாந்தத்தை கொடுப்பான்? சுத்தம் இல்லைன்னா அவன் எப்படி இன்னொருத்தருக்கு சுத்தத்தை போதிப்பான்? இணக்கம் இல்லைன்னா அவன் எப்படி இன்னொருத்தருக்கு இணக்கத்தை போதிப்பான்? நான் வர்ற பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் குழந்தைக்கும் எப்படி சுத்தத்தை பத்தி போதிக்க முடியும்? இரக்கத்தால், நற்கலியினால், இரக்கத்தினால், நற்கலியினால் பாருங்க. உங்க லைஃப் எவ்வளவு அற்புதமா இருக்கு தெரியுமா? மாத்தி மாத்தி உங்களுக்கு உதவி செய்வாங்க. மாத்தி மாத்தி உன் குடும்பமே உனக்கு சேவகம் பண்ணும். அன்பின் வடிவமா மாறும். இதான் கிறிஸ்துவ குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துவ குடும்பம் என்றது தேவனாலே பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ரட்சிப்பு, ஸ்நானம், இப்படி அப்படி ஜபதர்சி எல்லாம் போட்டோம். ஆழ்மை, பொறுமை. என் கையில என்ன கர்த்தர் பணம் கொடுத்து சார், இதுக்கு ஒரு கணக்கு, இதுக்கு ஒரு கணக்கு. கர்த்தர் என்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்தார், அதுக்கு ஒரு கணக்கு. கணக்கு எல்லாத்துக்கும் கணக்கு, கணக்கு எல்லாம் பாருங்க. அவிசுவாசிக்கிட்ட என்ன இருக்குது, அவன் என்ன கணக்கு போட மாட்டான். ஒரு விசுவாசிக்கிட்ட அதை விட ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பணம் இருந்தா இது ரொம்ப கால்குலேட்டிவா கணக்கு. என்னதான் செலவு பண்ணோம், இது என்னதான் கணக்கு, இது யாருக்குதான் செய்யணும்ன்றது தேவன் கணக்கு வச்சிருப்பாங்க. இப்போ நான் பெத்த மாதிரி செய்ய முடியாது, தர்த்தர மாதிரி பண்ண முடியாது, பெருமையாவும் ஆக்டிங் பண்ணிக்க முடியாது, ரொம்ப ஷாக் காட்டவும் முடியாது. கணக்கு கொடுக்கணும்னா நான் கணக்கத்தான் செலவு பண்ண. கண்மூடித்தனமா பண்ணாதீங்க. முட்டாளா கர்த்தர் பிஹேவ் பண்றாங்க. உடனே ரூம் இடிச்சு இன்னும் பெருசா கட்டி நிறைய ரேஷனை போட்டு ரொட்டி வச்சா கூட நீ சாப்பிட வேண்டியது உள்ளதான். அதுக்கு இவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை நாளைக்கு காப்பாற்றுகிறார். மனசு நாளைக்கு கர்த்தர் காப்பாற்றுகிறார். அது கொஞ்சம் மனசுல வச்சுக்கினேன். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பரத்திலிருந்து வருகிற பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதா இருக்கிறது. பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எப்படி? பட்சபாதம் வராது, ஃபேவரிட்டிசம் வராது. ஆமென். என் பொண்ணு, எங்க அப்பா பொண்ணு, அவ அங்கே இவ இங்கே அதெல்லாம் வராது. நான் சொல்றேன், நீ என் குழந்தை செய், அவ்வளவுதான். நீ என் மனைவி, இதை செய், பினிஷ்.
நீ என் கணவன், இப்படிதான் இருக்கணும், அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம் சொல். நீ என் கணவனா, என்னுடைய வீட்டு தலைவனா இருக்கிற வரைக்கும் நீ இப்படிப்பட்ட பொலிவோடு தான் இருக்கணும் சொல். ஒன்னும் சொல்லிக் கொடுக்காதுன்னு கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் சீர்படுத்தின உங்க வீட்டு தலைவரை நீ தான் பார்க்கணும், நீ தான் மகிமைப்படுத்தணும், நீ தான் மேன்மையா வைக்கணும். சோத்ரம் சோத்ரம். என்ன நினைச்சுக்குவான்? எவனா நினைச்சுக்கிட்டோம், முட்டாள் நினைச்சுக்குவான் தான், திருந்தாதவன் நினைச்சுக்குவான் தான், கொடுக்கட்டும். குடும்பத்தை நாம் கட்டி காக்க வேண்டும். சீர்படுத்துற வரைக்கும் கட்டி காக்க வேண்டும். சீர்படுத்துற வரைக்கும் நாம் கட்டி காக்க வேண்டும். தட்டி கொடுக்க வேண்டும், அடிச்சு கொடுக்க வேண்டும். முடிஞ்சா வச்சு செயல்படுத்தணும். அதுக்கு பெரிய கோர்ட்டு கேஸும் போலீஸ்ல உட்கார்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இடிச்சு இடிச்சு இங்கே உட்காரச்சு. சுவாசியே, பரத்தில் வர்ற ஆசீர்வாதத்தை நம்ம ஏதோ நமக்கு கட்ச ஒரு பொருள் மாதிரி, ஏதோ போட்டுக்கிற நாளைக்கு 2 நாள் போட்டுக்கிற துணி மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. கனம் பொருந்து ஆசீர்வாதம், பரத்தில் வருகிற ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய மகிமைக்கு சமம். பிச்சு கொடுக்கக்கூடாது, அதுக்கு ரெஸ்பெக்ட் வாழ்ந்தா. சமுதாயம் மதிக்கிறது என்னன்னா உபத்திரத்துல போடுங்க, குடும்பத்துடைய பிள்ளைகள் உன்னை மதிப்பாங்க. ஹல்லேலூயா. தெரியுங்களா? நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க மதிப்பார்கள். My mom is like this only, my dad is like this. அவர் இப்படிதான், இஸ் கரெக்ட் அப்படின்னு அவங்க குழந்தைங்க 22ல சொல்ல முடியும், 24ல சொல்ல முடியும், 30 வயசுல சொல்லும். My dad. ஹல்லேலூயா. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அவன் நல்லா சொன்னாலும் கெட்ட சொன்னாலும் அதிக கிரெடென்ஷியல் இல்ல. என் வீட்டுல இருக்கிற என் மனைவி என்ன சொல்றான், என் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க முக்கியம். ஏன்னா அங்கதான் வாழ்றேன், சாட்சி அங்கதான் வேணும், சாட்சி அங்கதான் வேணும் சார். படிக்காதவங்க கிடையாது, ஸ்பெஷலி பெங்களூர் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் எஜுகேட்டட். அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் நினைச்ச மாதிரிலாம் பேச மாட்டாங்க, வேல்யூ இருந்தாதான் பேசுவாங்க, இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க, வாயை முடிப்பாங்க. சுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா. நீதின் கனியாகிய சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும். So it will be seeded, it will be seeded. Seededனா அந்த விதையை நம்ம ஒவ்வொரு உள்ளத்துல போடணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துல அந்த விதையை போடும் பொழுது அது மரமாக அவனுடைய காலத்திலே விளங்கும், அவரவர்களுடைய காலத்துல விளங்கும். அந்த விதையை நீங்க கரெக்டா போடுங்க, அது பிள்ளைகளுக்கு போடுங்க, குடும்பத்துக்கு போடுங்க. லாபம். உலகம் முழுவதும் நம்மளால திருத்த முடியாது, சமுதாயத்தை திருத்த முடியாது. கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை தக்க வச்சுக்கணும். நாளைய சமுதாயம் அவர்களே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாளைய சமுதாயம் அவர்களை கரங்களை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம். அவர்கள் கனியினாலே அவர்கள் அறிவீர்கள். You will know by their activities, you will know by their fruits, you will know by their mouth, you will know by their speech. அவங்களுடைய கோபத்தை வச்சு நீ கணிக்கலாம், இவர் எப்படிப்பட்ட கனி உள்ளவர். அவருடைய செயலை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மாசத்துக்கு 20,000 சம்பளம் வந்துச்சு, அந்த 20,000 சம்பளத்துல இவர் என்னதான் இன்றைக்கு மேட்ச் பண்ணாரு, எப்படிதான் மேனேஜ் பண்ணாரு. இதுல ஒருத்தருக்கு சோத்துக்கு அவஸ்தப்படுறோமா, என்னங்கோ பருப்பு இல்லாதது மறந்துட்டீங்களே, ஐயோ நான் சோப்பு வாங்க விட்டுட்டேன், இந்த மாதிரி இடைஞ்சல் வருதா? இல்லது போன 4 வருஷம் போட்ட ஷர்ட்டையே போட்டுன்னு ஒரு குழந்தை தெரியுதுன்னா இது எப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்? யோசனை பண்ணுங்க. திடீர்னு ஒருத்தர் 2000 பொறுத்து ஒரு பெரிய ஹை போடுறாருனாக்கா அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? 15,000 சம்பளமா இருந்தா எப்படி இருக்கும்? So we need to know by the fruits. கனிகளாலே அந்த குடும்பத்தோட நடத்தையும் ஒரு மனுஷனுடைய நடத்தையும் தெரிஞ்சிருக்கும். அதனால விசுவாசிகள், we need to know what is our fruit. முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகள் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? முட்செடியில போய் திராட்சை பழத்தை பறிப்பீங்களா? அது எப்படிங்க முடியும்? முடியாது. அதனால நம்ம முட்செடிகளா இருக்கக்கூடாது. திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. அதனால நம்ம அந்தந்த கனி அந்தந்த செடியினாலதான் அந்த பழத்தை அழிய முடியும்.
அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொட மாட்டாது. நம்ம அப்படியெல்லாம் எதிர்பார்த்து சரிப்பட்டு வராது சார். கெட்ட மரத்துல போயிட்டு நல்ல மரம் வரணும், நல்ல பழம் வரணும், நல்ல பழம் வரணும்னா எப்படி வரும்? எப்படி வரும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். That means what? இது கேட்டு கேட்காம நம்ம இருக்க கூடாது. எப்படி அது கதை? நல்ல கனி கொடாத மரம் நான் இருந்தால் என் மனைவி சீர்படாது, என் பிள்ளைங்களுக்கு மேனஸ் தெரியாது, சரியான நோஞ்சா மாதிரி நொந்து போய் கிடக்கும், அறிவு இருக்காது, மற்றவங்களோட பிஹேவியர் இருக்காது, என் குடும்பம் நாசமா போகும், என் ஆஸ்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பேச்சு சரியில்லைன்னா வாழ்க்கையே போயிடும், கொஞ்ச நாள்லயே அவங்க சந்ததியே அடைஞ்சு போயிடும். அக்னியில போடப்படணும்னு நீங்க நினைச்சுன்னா யாரையும் தூக்கி போயிட்டு நெருப்புல போடப்படாது. வாழ்க்கையில நம்மளா புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய செயல், என்னுடைய கிரியை, என்னுடைய பணம், என்னுடைய குடும்பம், இந்த காரியம் எல்லாம் நான் சரியாக விநியோகம் பண்ணாவிட்டால், எல்லாவற்றையும் மறைச்சு மறைச்சு திருத்தனமா நான் விவகாரம் பண்ண ஆரம்பிச்சால் இனியிலே போடப்படும் ஆசீர்வாதம் இருக்கா? ஆதலால் அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். We must know every day. ஒரு வாரம் பொறுத்து, ஒரு மாசம் பொறுத்து என் பொண்ணு ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. Every week, every day we know. அந்த பேச்சில கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அந்த பாக்குற பார்வையில டக்குன்னு என்னவோ ஓடுது, தப்பு நடக்குது. சாப்பிட்டு இருக்கிறப்ப திடீர்னு 3 லட்சம் மாதிரி ஏச்சு போயினே இருக்குது. போன் பண்றாப்போ டக்குன்னு இடம் விட்டு மாறுது, ஒருத்தர் வீட்டுக்கு போகுது, ரோட்ல போய் திரியுது. டக்கு நீங்க அறிஞ்சுக்கணும். அதுல லாக் பண்ற ஒரு ஃபெசிலிட்டி போட்டு வச்சிருந்தா இது குழி நரி சிறு நரின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல தெரியாதனமா நைட்ல வண்டி அந்த இது பாக்குதுன்னா அது விசுவாசம் அர்த்தம். சோ செயல்களாலே நாம் அறிந்து உடனே டே டு டே ஆர் வீக்லி ஆர் மந்த்லி நம்ம செட்ரேட் பண்ணலன்னா நான் பண்றேன் இப்படி பண்றேன் எப்பவுமே அப்படிதான். இந்த விவகாரம் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா குடும்பம் உருப்படாது. எவ்வளவு நேசிக்கிறீங்க, கர்த்தர் நேசிக்கிறாங்க. இப்ப டாடி பாருங்க, ஒரு சர்ச்சில் டாடி போனே கொண்டாடுறாங்க, காலையில வச்சுட்டு வர்றது. இது புரிஞ்சு வச்சுக்கலாம். சைலண்டாவது இருப்பான். நம்ம போட்டு ஜம்பனா இது கத்தினே இருக்கணும். இது கத்திர மெஷின், இது கத்திர மெஷின் கத்தினே இருக்கும், கத்திதான் இருக்கும். கத்துட்டோம் நான் செய்யறேன் இல்ல, இன்னைக்கே மெல்ட் பண்ணோம். நான் மெல்ட் ஆகி அப்பவே தொடுவேன், தேய்ச்சி கொடுப்பேன். தப்பு செஞ்சா போய் நான் தேய்ச்சி கொடுப்பேன். நான் ஆறுதல்படுத்தி என்ன நானே கொஞ்சம் இன்னைக்கு சரியாகாது, கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை தான் பார்க்குவான், ட்ரெஸ் பார்க்குவான், சைஸ பார்க்குவான், கலரை பார்க்குவான், அழக பார்க்குவான். ஆவிக்குரிய மனுஷன் பார்த்த மாதிரி தான் இருக்கும், ஆனா பார்க்க மாட்டான்.
பார்த்த மாதிரி இருக்கும், பார்க்க மாட்டான். தேவனுடைய பார்வையே வித்தியாசம். ஒரு பொண்ணை பார்க்குவான், ஆனா பொண்ணை பார்த்த மாதிரி இருக்காது. ஆனா பொண்ணுடைய உருவம் தெரியும், ஆனா அதனுடைய மேன்மையை தேவனுடைய தயவுல ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய பார்வை. யோசப் சொல்றதுதான். யோசப் கான்செப்ட் என்ன தெரியுங்களா? We are not bothered about that lady. We are not bothered about the owner. We are not bothered about the land. We are not bothered about their house. They are not bothered about their property. என்ன நான் காத்துக்கணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் அசிசி படக்கூடாது, அவ்வளவுதான் என் கான்செப்ட். என்ன நான் காப்பாத்திக்கணும். ஸ்தோத்திரம். 1-to-1 பேசிஸ்ல என்ன நான் காப்பாத்திக்கணும். இதான் கிறிஸ்துவ ஜீவியம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜோசப் கான்செப்ட் மறக்கக்கூடாது எப்பவுமே. ஜோசப் கான்செப்ட் எப்பவுமே மறக்கக்கூடாது. என்ன நான் காப்பாற்றுகிறேன், என்னுடைய அபிஷேகத்தை நான் காத்துக்கிறேன், என்னுடைய தேவ தயவை காத்துக்கிறேன், என்னுடைய மேன்மையை காப்பாற்றுகிறேன், என்னுடைய தரிசனத்தை காப்பாற்றுகிறோம், என்னுடைய சொப்பனத்தை நான் காப்பாற்றுகிறேன், தேவன் எனக்கு கொடுக்கிற அதிசயத்தை காப்பாற்றுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். சும்மா அப்படியே கூடாது. இதான் கான்செப்ட். ஜோசப் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருடைய மனசுல இருக்கணும். என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கணும், என்னுடைய அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். தட்ஸ் ஆல். ஃப்ரெண்ட், இவன் ரொம்ப க்ளோஸ், இவன் அத்தை பையன், செத்த பையன், சொத்த பையன், எவனுக்கு வேணாம் கொண்டு குப்பத்தொட்டில போடுங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் இழக்கக்கூடாது. அவ்வளவுதான். புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். இது நம்ம ரத்தத்துல ஊறினாதான் நம்ம எல்லாம் கண்ணு மாதிரி வாழ முடியும். இல்லைன்னா கத்துக்கா புத்துக்கான்னு இப்படியும் அப்படியும் சாத்து, இதுல ஒரு கால் இதுல ஒரு கால். நெவர். தேவையில்ல அந்த வாழ்க்கை. பிரசங்கம் பண்றேன்னு நான் சொல்ல நினைக்கிறேன், தெளிவா சொல்றேன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அத நம்ம மனசுல வச்சுக்கணும். கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நன்மை வேணுமா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுப்பார். நல்ல வேலை வேணுமா, கேட்டுப்பார், கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். ஒரு நல்ல சம்பளம் வேணுமா, கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஒரு கணவன் வேணுமா, ஐயா பொண்ணுமா, தயவு செய்து பொண்ணுங்களுக்கு கேட்கிறேன், தெளிவா ஜெபம் பண்ணு. கெஞ்சாதீங்க, நீங்க எல்லாம் புள்ளிங்க, கேளுங்க. ஆண்டவரே, அழகோ சொத்துல பொத்துல எனக்கு தெரியாது, சுத்தமானவன ஒருத்தர் எனக்கு காட்டு. அவ்வளவுதான். கிறிஸ்டியனு, பாஸ்டரு நம்பாத, நம்பாத. குழிநரிகளையும் எரிநரிகளையும் பிசாசுகளையும் நம்பாத. இன்னைக்கு பாஸ்டர் பேர்ல, இன்னைக்கு ஊழியன்ற பேர்ல, நான் இப்படின்ற அப்படின்ற பேர்ல இன்றைக்கு உலகத்தை நாசப்படுத்திக் கொண்ட கடைசி காலம். ஆண்டவர்களுக்கு சுத்தமானதை கற்றுக்கொடுங்க. கொடுப்பார், கொடுப்பார். 1 year after 2 year after 3 year after, you need to plan before. பண்ணு. அழகான பொண்ணு பார்க்காத. இதான் ப்ராப்ளம். கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்தி காட்டாது, அழகோ இதுவோ எப்படியோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். ஆண்டவரே எனக்கு கலராக்கணும், ஆண்டவரே வெளிப்படுவோம் ஆசை இருக்கா? உள்ள கலரா இருக்கிறாங்க, செக் பண்ணிப்போம். உன் உடம்பு கலரா இல்லாத நல்லதாச்சு, உன் உள்ளம் கலராக்குதா அதை பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட். கர்த்தர் உன் ஆசை என்ன இல்ல உலகத்துக்கு என்ன இல்லையா சொல்லி கொடுக்கிறோம், புரிச்சுக்கோ. ஜபத்துல வெய்யத்த கர்த்தர் கரெக்டா செய்வார். தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாத. I know when I was in HMT, there was one lady who was always going to see how many people and keep on talking, keep on talking. என்னடா வயசுன்னு பார்த்தா அந்த அம்மாக்கு 56 வயசு. ரிட்டையர் ஆகுது 2 வருஷம், 58 ரிட்டையர் ஆயிடுச்சு. இப்படியே பண்ணி பண்ணி இந்த அம்மா இப்படி சுத்தின்னு கிடக்குது, இப்படி கண்டவங்க கிட்ட எல்லாம் போய் பேசி இப்படி பண்ணதுனாக்கா எவன் அதை பார்த்து கல்யாணம் பண்ணுவான்? கதை எங்க போகுது பாருங்க. எப்படி பாருங்க சிம்டம்ஸ் எப்படி போகுது, உலகம் எப்படி எல்லாம் போகுது. நீ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். He sees the heart. அவ்வளவுதான் என் கான்செப்ட், என் கதையோட தான். நீங்க பரிசுத்தமா எடுத்துக்கிறீங்களா, இது ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிறீங்களா, இல்ல உலகப்பிரமா எடுத்துக்கலாம் கூட சரி, ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு தகுந்த ஆஸ்பத்திரி கர்த்தரை கூட்டிட்டு போகிறார். அவ்வளவுதான் உண்மை. போஸ்டரை பார்க்கல, ஆண்டவர் தான் சொல்றாரு. சவுலுடைய உருவத்தை பார்க்கறா, அவன் கலரை பார்க்கற, தக்காளி கலர் எனக்கு தெரியும். அவன் நல்ல ஸ்டவுட் மனுஷன், நல்ல உயரமான மனுஷன்.
அவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகர். எல்லாரும் அவன் இவனுடைய தோளுக்கு கீழே தான் போறாங்க. எல்லாரும் சவுல் மட்டும் தான் மேல தர்றான். புதிய ஏற்பாடுல இருக்கிற சவுல் எல்லாத்துலயும் கொள்ள மாட்டான். பழைய ஏற்பாடு இருக்கிற அப்படி இல்லை. பார்த்துனே தான் 1 hour ஆண்டு சொல்றாரு. அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்தார். தாவீதில் இருக்கிற சொல்ல மாட்டேன். ஏன் விக்கிறீங்க? எங்கேயோ தெரியாது. Don't be the transman. எங்க கிடக்கலாம்? இவன் எங்க கிடக்கலாம்? அண்ணன் போராடுறாங்க போர்ல. என்னையும் ஒரு போர் வீரனா அக்செப்ட் பண்ணி போறா நம்ம சவுல் சொல்லிட்டு அங்கேயே அவஸ்தப்படுறாங்க. நம்ம தாவீதையா கூலா வராரு, ரொம்ப அழகா வராருங்க. யாருக்கிட்ட? சவுல் கிட்ட வராருங்க. சவுல் கிட்ட வராருங்க. ஏன் சொன்னா ஆல்ரெடி சவுலுக்கு இருந்த பிசாசு இந்த பையன் ஜெபம் பண்ணி வச்சிட்டான் ஆல்ரெடி. சோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. இந்த பிளஸ் பாயிண்ட் அதான். பிளஸ் பாயிண்ட் அதான். ஆல்ரெடி ஆளுங்க முன்னாடி அவனை கூப்பினர் வச்சு அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு சவுலுக்கு வர்ற எல்லா வித குவாலிட்டி சூழ்நிலையிலும் இந்த பையனை வர வச்சு பிரேயர் பண்ணி விடுதலை. சவுலுக்கு தெரியும் there is a real land is all waste. இந்த ராஜ்யத்துல இந்த அரண்மனையில எவ்வளவுமே யூஸ்லெஸ். ஆனா இந்த ஒரு பையன் ஏன் பிசாசம் ஓட்டுறானா? இந்த அருமை வெறும் சவுலுக்கு மட்டும் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு பாட்டுக்கு 3 எழுது சொல்றாங்க. கோலியாத்துக்கு இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன. அந்த இத கேட்கறதுக்கு என்னால முடியல. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் எச்சில் வரணும். எப்ப தரமா இவன் உங்களுக்கெல்லாம் தாக்கத்து இருந்தா என்னோட 1-to-1 பேசிஸ்ல போதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தனை முன்னால வர மாட்டேன்றான். போர் சேவல் தான் எல்லாரும். ஆவி இருந்தா இருதயத்தை பார்க்கிறது தேவனுடைய ஆவி இருந்தா கர்த்தருடைய தெரிஞ்சது குழாங்க. எந்த ஒரு ஆட்களில் பார்த்தாலும் இதாடா போர் முனியில வேலை செய்யற மனுஷனுடைய குவாலிட்டி தான். கண்டு பிடிக்க தெரியும், இல்ல ஈட்டி பிடிக்க தெரியும், இல்ல வாழ் பிடிக்க தெரியும். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. குருவி சுடுறதுக்காக வச்சிருக்கிற உண்டிவலை வச்சுக்கின்னு இதான் தெரியும்னாக்கா என்னடா இது கதை? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஒண்ணு சொல்லிட்டுங்களா? புதுமையா நீங்க கண்டுபிடிக்காதீங்க. புதுமையா நீங்க கண்டுபிடிக்காதீங்க சார். யோசிக்காதீங்க. ஒர்க் அவுட் ஆகாது. உன்னால என்ன திறமையோ அந்த திறமைய கர்த்தர் சமத்துல கொடுக்கும். கர்த்தருக்கு தெரியும் நீ இப்படி பிடிக்க வேண்டியது இப்படியோ ஒரு சின்ன 1 டிகிரி கிராஸ் ஆனா கூட போயிடும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கல்லை ஸ்ட்ரெயிட்டா அவன் போட்டிருக்கிற கவசத்துக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியத்துல காத்து போறதுக்காக அவன் சின்ன கேப் வச்சிருப்பான். காத்து மூச்சு விடுறதுக்காக ஒரு சின்ன கேப் வச்சிருப்பான் தலையில. அந்த சின்ன இடத்துல கொண்டு போய் அடிக்கிறதுக்கு என் தேவனுடைய ஆவியானவர் போடுவான். இட்ஸ் நாட் தி மேன். ஆவியானவருக்கு தெரியும் எவ்வளவு சின்ன துவாரத்துல அதை நுழைக்க முடியும்னு ஆவியானவர் மட்டும். அதனால எத்தனை பேர் புரியுது? இதோட முடிக்கிறேன். வேணாம், இதே கரெக்டா மனசுல வச்சுங்க போதும். இதை வச்சே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்மளாம் கர்த்தருடைய ஆவி, the inner man and the spirit of the Lord. inner man ஆவியானவர் குடும்பத்தை கட்டிட்டான். கணவன் முக்கியம். ஐயா லிசன், கணவன் ரொம்ப முக்கியம். நீ போய் திடீர்னு இன்னொரு புருஷனை புடிச்சுக்க முடியாது. திடீர்னு நீ போய் இன்னொரு பொண்டாட்டியை புடிச்சுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து விடாது.
உன் மனைவியை கர்த்தர் அழகாக மாற்ற முடியும். தெரியுமா? 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 உன் ஆசை என்னன்னு கர்த்தர் அறிவார். உன்னுடைய கணவனை கர்த்தர் ஒரு அழகானவனாக கர்த்தர் மாற்றிட முடியும். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆண்டவர் மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. எப்படி லவ்லியா வேணும், எப்படி ஆசீர்வாதமா வேணும், எப்படி நேர்மையாய் வேணும், எப்படி மகிமையாய் வேணும், எப்படி தகுதியாய் வேணும், என் ஆண்டவர் கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். உன்னுடைய உள்ளத்திலே என் தேவனுடைய ஆவி செயல்பட்டார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.